ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் லைன் பை லைன் சீரீஸில் சிக்ஸ்த்து இயல் 8க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து இயல் 1லேருந்து இயல் 7 வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ டேரெக்டாக வந்து கொஸ்டின்ஸில் வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்னும் தலைப்பில் உள்ள பாடலின் ஆசிரியர் யார்? ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த தலைப்பில் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். பராபர கன்னி. ஓகேங்களா? ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாயுமானவர். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரெண்டையுமே வந்து ஹைலைட் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பராபரமே வந்துச்சுனாலே மோஸ்ட்லி வந்து தாயுமானவர் தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எந்த அமைச்சரிடம் வந்து தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் ஏன் வந்து அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சோழர்லாம் வந்து இல்லை கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்க அவரோட அவையில் வந்து புலவராக இருந்திருப்பார். அப்படின்னும் போது நம்ம 2-3 தான் வந்து நிறையா இது படிச்சிருப்போம். ஸோ இவங்க அவையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து படிக்கிறத வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் எழுதியே வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து தேர்டு கொஸ்டின், பராபர கன்னி என்னும் பகுதி இடம்பெறும் நூல். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா தாயுமானவர் பாடல்கள். அடுத்து 4வது கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து 5வது கொஸ்டின், கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீவியஸாக வந்து கேட்டிருக்காங்க. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? கன்னி. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை அப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரெண்டையுமே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து சொல்லும் பொருளும். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற சொல்லும் பொருளும் வந்து டேரெக்டாக நமக்கு அப்படியே தான் வந்து கேட்பாங்க. ஸோ குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் ஜென்ரல் தமிழ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐக்கு, போலீஸ்க்கு இதுக்கெல்லாம் ஜென்ரல் தமிழ் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னும் போது வந்து நமக்கு டேரெக்டாக வந்து இது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சொல்லும் பொருளில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. செகண்ட் ஒன்று, கூர் அப்படின்னா மிகுதி. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஏவல் அதுக்கான பொருள் பார்த்தோம்னா தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. பணி அதுக்கான பொருள் வந்து தொண்டு. ஸோ வந்து ஏவல்னாலும் தொண்டு தான், பணினாலும் வந்து தொண்டு தான். ஸோ 3 சொல்லி நீ. ஓகேங்களா? அதை கிளியராக பார்த்துக்கோங்க. எய்தும் அதுக்கான பொருள் வந்து கிடைக்கும். எல்லாரும் அதுக்கான பொருள் எல்லா மக்களும். அல்லாமல் அதுக்கான பொருள் வந்து அதை தவிர. அதுக்கடுத்து 7வது பிரித்து எழுதுக வந்து கொடுத்துருக்காங்க. தம் உயிர் இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தோம்னா தம் கூட்டல் உயிர். இன்புற்று இருக்க இது வந்து இன்புற்று கூட்டல் இருக்க. தான் என்று இதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்னு பார்த்தோம்னா தான் கூட்டல் என்று. அடுத்து 8வது கொஸ்டின், சோம்பல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஸோ வந்து எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. ஸோ மேலே நம்ம பார்த்தது வந்து சொல்லும் பொருளும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எதிர்ச்சொல் அப்படின்றத கிளியராக பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கிளியராக வந்து பார்க்கணும். சோம்பல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு. அடுத்து 9வது கொஸ்டின், வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, இப்பாடலின் ஆசிரியர். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா கலீல் கிப்ரான். 10வது கொஸ்டின், கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனன் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 11வது கொஸ்டின், கலீல் கிப்ரான் பெற்றிருந்த பன்முக ஆற்றல்கள். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 12வது கொஸ்டின், தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர். ஸோ ஆன்சர் வந்து புவியரசு. 13வது கொஸ்டின், கலீல் கிப்ரான் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர். ஸோ ஆன்சர் வந்து புவியரசு. ஓகேவா? ஸோ கலீல் கிப்ரான் வந்து இந்த தீர்க்கதரிசி நூலை வந்து ரைட்டப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை மொழிபெயர்த்தவர் தான் வந்து புவியரசு. ஓகேவா? அடுத்து 14வது கொஸ்டின், பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும் எப்படின்னு பார்த்தோன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக அந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. 15வது கொஸ்டின், வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். 16வது கொஸ்டின், தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்றவர். ஆன்சர் வந்து பாரதியார். ஸோ இது வந்து டைரெக்டாகவே வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த பாரதியார், பாரதிதாசன் இது வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும் ரொம்ப. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் ரைட் அப் கூட பண்ணி வச்சு அகைன் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக இருக்கும்.
அடுத்து 17வது கொஸ்டின், மணிமேகலை எந்த நகரைச் சேர்ந்தவள்? ஆன்சர் வந்து பூம்புகார். 18வது கொஸ்டின், மணிபல்லவ தீவையும் புத்த பீடிகையையும் காவல் செய்பவர்? ஆன்சர் வந்து தீவதிலகை. 19வது கொஸ்டின், மணிமேகலையை மணிபல்லவ தீவிற்கு அழைத்துச் சென்றது? ஆன்சர் வந்து மணிமேகலா தெய்வம். அடுத்து 20வது கொஸ்டின், கோமுகி என்னும் சொல்லின் பொருள்? பசுவின் முகம் போன்ற அமைப்பு. ஓகேவா? ஸோ கோ அப்படி ஓரல் ஒரு மொழி நமக்கு வந்து தெரியும். கோ அப்படின்னா பசு, ஸோ முகம் அப்படின்னா வந்து முகி. ஓகேவா? ஸோ அப்போ தான் அதனால தான் பசுவின் முகம் போன்ற அமைப்பு. அடுத்து 21, கோமுகி பொய்கையில் அமுத சுரப்பி தோன்றும் நாள். கோமுகி பொய்கையில் அமுத சுரப்பி தோன்றும் நாள். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா வைகாசி திங்கள் முழு நிலா நாள். அடுத்து 22, அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் யார் கையில் இருந்ததாக தீவதிலகை மணிமேகலையிடம் கூறினார்? ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஆபுத்திரன் கையில் இருந்ததாக. ஓகேவா? ஸோ எந்த வகை பாத்திரம்னு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ வந்து அமுத சுரப்பி. அடுத்து 23வது கொஸ்டின், மணிமேகலையின் பெற்றோர். ஸோ மணிமேகலையின் பெற்றோர் யாருன்னு பார்த்தோன்னா கோவலன் மாதவி. 24வது, அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண். ஸோ ஆன்சர் வந்து ஆதிரை. 25வது கொஸ்டின், மணிமேகலையை மாதவம் செய்தவளே என்றவர்? ஆன்சர் வந்து மன்னர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 26வது கொஸ்டின், பாதம் எனும் சிறுகதை இடம்பெறும் சிறுகதை தொகுப்பு நூல் எதுன்னு பார்த்தோன்னா தாவரங்களின் உரையாடல். ஓகேவா? ஸோ தாவரங்களின் உரையாடலில் வந்து எந்த சிறுகதை தொகுப்பு நூல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ பாதம் எனும் சிறுகதை. அடுத்து 27வது கொஸ்டின், தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். 28வது கொஸ்டின், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நூல்கள். ஆன்சர் வந்து உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். அடுத்து 29வது கொஸ்டின், ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஸோ இலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இலக்கணத்திலே வந்து 38 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து அப்படியே வந்து கேட்பாங்க. ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத மட்டும் வந்து நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து 30வது கொஸ்டின், பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஸோ இது வந்து நமக்கு நார்மலாகவே வந்து தெரிஞ்சது தான். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். அடுத்து 31வது கொஸ்டின், காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்குவது இடுகுறி பெயர். ஓகேவா? ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மண், மரம், காற்று. 32வது கொஸ்டின், ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் குறிப்பது இடுகுறி பொது பெயர். ஓகே. ஸோ இடுகுறி பெயர்லேயே வந்து காமனான ஒரு தன்மையை மட்டும் சொல்லுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து இடுகுறி பொது பெயர். ஸோ பொதுவாக இருக்கிற ஒரு தன்மையை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எடுத்துக்காட்டு வந்து மரம், காடு. அடுத்து 33, ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ இடுகுறி பெயர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இடுகுறி பொது பெயர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மா, கருவேலங்காடு. அடுத்து 34, காரணம் கருதி ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் வந்து காரணப்பெயர். ஸோ எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. நாற்காலி ஏன் வந்து நாற்காலின்னு சொல்கிறோன்னா 4 கால்களை உடையது. ஸோ அந்த காரணத்துக்காக அதை வந்து நம்ம வந்து நாற்காலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் வந்து காரணப்பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 35, காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொதுப்பெயர். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பறவை, அணி. 36, குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். ஓகேவா? ஸோ இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன, ரெண்டுக்குமே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர். காரண பெயருக்கும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். ஓகேவா? ஸோ காரண சிறப்பு பெயருக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வளையல், மரங்கொத்தி. அடுத்து 37வது கொஸ்டின், அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். இப்பாடலின் ஆசிரியர் வந்து புலவர் ஆ. முத்தரையனார். ஸோ அவர் வந்து மலேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க, முத்தரையனார். ஓகேங்களா? அடுத்து 38வது கலைச்சொற்கள். ஸோ ட்ரஸ்ட்டு அதுக்கான மீனிங் பார்த்தோன்னா அறக்கட்டளை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர். சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர். அடுத்து 39, ஏழைகளுக்கு உதவி செய்வது டேஸ் ஆகும், ஈகை. 40வது கொஸ்டின், பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும், துன்பத்தை கண்டு. 46வது கொஸ்டின், உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதை சிறந்த அறமாகும், குற்றம் இல்லாமல். 42வது கொஸ்டின், ஆறு என்னும் சொல் தரும் பொருள்கள் நதி, எண்.
ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இயர்ல வந்து டோட்டலாகவே வந்து ஒரு 42 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.